அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பரிசுத்தமான இஸ்லாமில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வை எப்படி வேண்டுமானாலும் வணங்கக்கூடாது. மாறாக இந்த வணக்கத்திற்கு பல நிபந்தனைகளும் பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அல்லாஹு சுபஹானஹு வதஆலாவிற்காக தொழலாம், தொழுதலை தவிர்க்கலாம் மற்றும் தொழ முடியாத நிலைகள் ஆகியவை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்திருக்க வேண்டியது கட்டாயமாகும். உதாரணமாக, மாதவிடாய் உள்ள ஒரு பெண்ணுக்கு தொழுதல் ஹராம் ஆகும். அதேபோல் மற்ற பல வணக்க செயல்களும் அவளுக்கு ஹராம் ஆகின்றன. ஆனால் இத்தகைய விஷயங்களை பற்றி படிக்காமல் புறக்கணித்தால் பெரிய ஹராம்களில்தான் நாம் விழுவோம். எனவே இந்த விஷயத்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் அறிவது ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாகும். நபி ஹதீஸ்களின் வெளிச்சத்தில் இந்த விஷயத்தை நாம் விவாதிக்கலாம். ஒருமுறை மகத்தான ஆயிஷா பீவி மாதவிடாய் நிலையில் இருக்கும்போது நபி செல்லவர்கள், இது ஆதம் நபியின் அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் கட்டாயமாக்கிய ஒரு விஷயம் என்று கூறினார்கள். மகான்களான புகஹாக்கள் இந்த விஷயத்தை பற்றி கூறும்போது இது 62 வயது வரை தொடர வாய்ப்புள்ளது என்று கூறுகின்றனர். குறைந்தபட்சம் ஒரு நாள், பொதுவாக 6 அல்லது 7 நாட்கள், அதிகபட்சமாக 15 நாட்கள். அதற்கு மேல் வருவது நோயாக கருதப்படுகிறது. மாதவிடாய் உள்ள பெண்களுக்கு எவை ஹராமாகவும் எவை கராஹத்தாகவும் உள்ளன என்பதை அறிவது அவர்களுக்கு ஒரு அவசியமான கடமையாகும். அதேபோல் அவர்கள் எவற்றை செய்யலாம் என்பதையும் நாம் அறிய வேண்டும். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வுழு இல்லாமல் எவை ஹராமோ அவை அனைத்தும் இவர்களுக்கும் ஹராமாகும். தொழுதல் ஹராமாகும். அதேபோல் சுஜூது போன்றவையும் மாதவிடாய் உள்ள பெண்ணுக்கு ஹராமாகும். தொழுகையில் இல்லாத திலாவத் மற்றும் பிற சுஜூதுகளும் அவர்களுக்கு செய்ய அனுமதி இல்லை. அதேபோல் நன்றி சுஜூதும் அவர்களுக்கு அனுமதிக்கப்படாது. மற்றொரு ஹராமான விஷயம் தவாஃப் ஆகும். அதேபோல் நோன்பு வைப்பது அவர்களுக்கு ஹராமாகும். ஆனால் நோன்பை அவர்கள் பின்னர் கலா செய்ய வேண்டும். தொழுகையை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஒரு மசாலாவாகும். குர்ஆனை எடுத்து வைப்பதும் குர்ஆனை ஓதுவதும் அவர்களுக்கு ஹராமாகும். ஆனால் இன்றைய சூழலில் பெண்கள் வீட்டை சுத்தம் செய்யும் போது அலமாரியில் அல்லது வேறு இடங்களில் குர்ஆன் இருந்தால் புத்தகம் அல்லது துணி கொண்டு குர்ஆனை நகர்த்துவதை காணலாம். இதுவும் ஹராம் என்று பண்டிதர்கள் கூறுகின்றனர். பரிசுத்தமான குர்ஆனை ஒரு காகிதத்தில் எழுதினாலும் அதை தொட வுழு தேவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் இவர்களுக்கு அதை தொடவும் அனுமதி இல்லை. குர்ஆனில் உள்ள வசனங்களை திக்ராக, குர்ஆன் என்ற நோக்கத்துடன் ஓதுவது ஹராமாகும். துஃபா போன்ற நூல்களில் மனதால் ஓதுவதில் பிரச்சனை இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. நாவால் ஓதுவதே பிரச்சனையாகும். அதேபோல் குளிக்கும் சந்தர்ப்பங்களில் இபாதத்திற்காக குளிக்கிறோம் என்று நினைக்கக்கூடாது. மேலும் முழங்கால் முதல் தொப்புள் வரையிலான பகுதியை சுகமாக இருந்தாலும் தொடக்கூடாது. இது கணவன்மாரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாகும். மேலும் கணவன்மார்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டிய 3 விஷயங்களை பற்றியும் விவாதிக்கலாம். முதலாவதாக, மாதவிடாய் காலத்தில் கணவன்மார்கள் மனைவியுடன் உடலுறவு கொள்ள நிர்பந்திக்க கூடாது. இவ்வாறு செய்தால் மரணம் வரை வருந்த வேண்டிய வகையில் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்கலாம் என்று பண்டிதர்கள் கூறுகின்றனர். இரண்டாவதாக, தலாக் கூறுவது ஹராமாகும். மூன்றாவதாக, மறை இல்லாமல் முழங்கால்களுக்கு இடையில் தொடுவதும் ஆகும். இத்தகைய விஷயங்களை தவிர மற்ற திக்ருகளையும் மதுவுகளையும் ஓதுவது நல்லது. மகத்தான ஆயிஷா பீவி கூறினார், மாதவிடாய் காலத்தில் நல்ல எண்ணத்துடன் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால் அஸ்தஃபிரு மின் குல்லிதம் என்று ஓதினால் அது நல்ல விஷயமாகும். இத்தகைய விஷயங்களை ஒவ்வொரு பெண்ணும் கவனிக்க வேண்டியவை. இல்லையெனில் ஹராம்களில் விழ நேரிடும். எனவே இத்தகைய விஷயங்களை கவனிக்க அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் அளிக்கட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களை அடைய காரணமாக இருந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆ வசியத்துடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.